எங்கேயோ நம்ம கண்ணில் கூட பார்த்துருக்க மாட்டோம். அவங்களுக்கும் நமக்கு எந்த விதமான இன்ட்ராக்ஷனும் இருந்திருக்காது. அவங்களுக்கும் நமக்கு அவங்களால நமக்கு எந்த பெனிஃபிட்ஸும் இருந்திருக்காது. நம்மளுக்கு அவங்களுக்கு எந்த விதமான கனெக்ஷனும் இருக்காது. அவங்க இறந்துருப்பாங்க, இல்லை சூசைட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்காக சோஷியல் மீடியா ஃபுல்லாக அவங்கள பற்றி பேசி அவங்களுக்காக குரல் கொடுக்குறதும், அவங்களோட ஃபோட்டோஸையோ இல்லை அவங்களோட கோச்சையோ இல்லை அவங்களோட வீடியோஸோ வைரல் ஆக்கி அவங்களுக்கு வந்து ஒரு ரீச் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டாக இருக்குது. ஸோ நமக்கு எந்த விஷயம் ரொம்ப முக்கியமோ அதை பற்றி பேசாமல் அன்வான்டான விஷயங்கள், அதாவது அன்வான்ட்னு சொல்கிறது வந்து அதை விட முக்கியம் குறைஞ்ச விஷயங்களை வந்து பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. எஸ்பெஷலி நேற்று மதன் கௌரி அவங்க சொன்ன மாதிரி தான். ஸோ அவங்க வந்து ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து எப்படி ஒரு ஒரு தூண்டில் போட்டு அவங்கள இழுத்து ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ராவோட விஷயத்தை வந்து அவங்க பேசி அது மூலமாக விவசாயிகளோட போராட்டத்தை பற்றி தான் அப்படி சொன்னால் தான் மக்கள் வந்து பார்க்குறாங்கிறது அவர் ஓப்பனாகவே சொல்லியிருந்தார். ஸோ அதுதான் ரியல் ஃபேக்ட்னு கூட. விவசாயிகள் வந்து பற்றி பேசுகிறக்கோ இல்லை நம்மளோட மெயின் சப்போர்ட் வந்து நம்ம எப்படி காமிப்போம், வாட்ஸ்அப் டிபி வந்து க்ரீன் கலராக மாற்றுறதோ, இல்லை விவசாயி பற்றி ஏதாவது ஒரு வீடியோஸ் போட்டிருந்தா அதை வந்து ஷேர் பண்ணுறதோ, இல்லை விவசாயி பற்றி கோட் போடுறதோ, இல்லை செல்ஃபி எடுத்து போஸ்ட் பண்ணுறதோ, சும்மா ஒரு வீடியோக்காக ஒரு சின்னதாக போய் விவசாயம் பண்ணுற மாதிரி போஸ்ட் கொடுத்து அந்த வீடியோ இன்ஸ்டாவில் போடுறதோ தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு சப்போர்ட்டிங் விஷயம். ஆனால் ரியல் பிரச்சனை எங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடந்துகிட்ருக்கு. பல வாரமாக 2 வாரமாக கிட்டத்தட்ட நடந்துகிட்ருக்கு. ஸோ 14 பேர் இறந்துருக்காங்க. இங்கே ஒரு ஆக்ட்ரஸ் இறந்ததுக்கு நம்ம வந்து அப்படி கதறி அழுகிறாங்க. அவ்வளோ பேர் வைரல் ஆக்குறாங்க. எங்கே திறந்தாலும் அவங்க ஃபோட்டோஸ் தான் வந்துட்டுருக்கு. ஆனால் அந்த 14 பேர் இறந்து அவங்க வந்து அவங்களோட 14 பேர்த்தோட உயிர் அநியாயமாக போயிருக்கு. ஆனால் அதை பற்றி எந்த ஒரு மீடியா ஹவுஸும் பேச கிடையாது. எந்த ஒரு யூடியூபர்ஸ், எனக்கு தெரிஞ்ச மதன் கௌரி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய யூடியூபர்ஸ் யாருமே பேச கிடையாது. அது ஒரு பெரிய விஷயமாகவே யாரும் எடுத்துக்கல. இன்ஃபேக்ட் இவ்வளோ மீடியாஸ் இருக்குது, இவ்வளோ மீடியா ஹவுசஸ் இருக்கான எந்த ஒரு மீடியா ஹவுஸஸும் இதை பற்றி கவர் பண்ணல. இதை வந்து ஹெட்லைன் ஆக்கல. அவுட் சைடு அவர் மதன் கௌரி சொன்ன மாதிரி அவுட் சைடு கண்ட்ரியில் இருக்க மீடியாஸ் வந்து அதை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் உள்ளே இருக்க மீடியாஸ் வந்து ஏன் பேசலை அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. நமக்கு ரொம்ப முக்கியம் சாப்பாடு தான். சாப்பாடு இருந்தால் தான் மனுஷன் உயிர் வாழ முடியும். ஸோ அந்த சாப்பாடை பற்றி அவங்க அதை விளைவிக்கிறவங்க வந்து அங்கே வந்து போராடிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க மக்கள் வந்து அவங்களுக்கு உதவுறாங்க. இன்ஃபேக்ட் வெளிநாட்டிலேருந்து கூட அவங்களுக்கு டொனேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம இங்கே உட்காந்துட்டு அவங்களுக்காக என்ன பண்ணுறோம்? ஸோ அவங்களுக்காக நம்ம போய் கூட போராட முடியாது. அவங்களுக்காக நம்ம போய் கூட நிற்க முடியாது. அது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாட்டியும் அவங்களுக்காக ஒரு வாய்ஸ் அவுட் கொடுக்கறது எவ்வளோ ரொம்ப முக்கியம். வாய்ஸ் அவுட் கொடுக்குறனால தான் வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஒருத்தங்க ஆரம்பிக்கிற ஒரு வாய்ஸ் அவுட் தான் வந்து அது ஒரு பெரிய விஷயமாக மாறும், நிறைய மாற்றங்கள் கொண்டு வரும். ஸோ நம்மளால் முடிஞ்ச இப்போ இருக்கிற ஹெல்ப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணுறது. ஸோ அன்வான்டாக ஒரு ஆக்டர்ஸுக்காக ஆனால் இது வந்து ஆக்டர்ஸ் தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆக்ட்ரஸ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட 100 மடங்கு நம்மளோட விவசாயிகள் முக்கியம். ஸோ சாப்பாடு இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும். நமக்கு ஃப்யூச்சரில் வர ஜென்ரேஷன்ஸும் வாழ்றதுக்கு சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை விளைவிச்சு கொடுக்குறவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ஸ் அவுட் கூட பண்ணலைன்னா நம்ம எந்த சோஷியல் மீடியாவில் இருந்து என்ன பிரயோஜனம், யூடியூப்பில் வீடியோஸ் போட்டு என்ன பிரயோஜனம், நம்ம ஆன்லைனில் வந்து ஆக்டிவாக இருந்து என்ன பிரயோஜனம். ஸோ நீங்கள் எந்த மீடியாவில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கலாம், இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க, நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கலாம், பல ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கலாம் இன்ஸ்டாகிராமில், இல்லை ஃபேஸ்புக்கில் நீங்கள் நிறையா ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் ஏதோ ஒரு விஷயமா நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா தயவுசெய்து விவசாயிகளை பற்றி ஒரு வீடியோ போடுங்க. விவசாயியை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து அன்வான்டாக கலக்கலன்னு பேச தேவையில்லை. அங்கே என்ன பிரச்சனை நடக்குதோ அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா இப்போ இருக்க மீடியா ஹவுஸ் எதுவுமே அதை பற்றி கவர் பண்ணுறது கிடையாது, அதை பற்றி வெளியே சொல்கிறது கிடையாது. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது, இது டீட்டெயிலாக இது ஏன் நடக்குது, அது என்ன சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறையா டாப் யூடியூபர் சேனல் இருக்குது. இன்ஃபேக்ட் மதன் கௌரியான வீடியோலேயே வந்து அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வந்து அதை பற்றி ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வாய்ஸ் அவுட் கொடுங்க. ஒரு வாய்ஸ் அவுட் தான் வந்து நம்மளோட பெரிய மாற்றங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து கவர்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் நடக்கிறது பிரச்சனை கிடையாது. இது ஒரு விவசாயிக்கும் அதை வந்து விவசாயத்தை வந்து பாதிக்கிற ஒரு விஷயமாவுக்கும் நடக்கிற பிரச்சனையாக தான் இருக்குது. ஸோ இது மூலமாக நம்ம நேரடியாக போய் ஹெல்ப் பண்ணாட்டியும் அவங்களுக்காக ஒரு டிபி வைக்கிறதுனாலையோ இல்லை அவங்களுக்காக ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனாலையோ எதுவும் மாற போகிறது கிடையாது. நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள். வாய்ஸ் அவுட் பண்ணால் மட்டும்தான் வந்து எந்த ஒரு சேஞ்சஸாக இருந்தாலும் நடக்கும். நன்றி.